உன்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிந்து. இஷ்டப்பட்டது கிடைக்கணும்னா கஷ்டப்படுறதுல தப்பே இல்ல. எனக்கு உன் கூட வாழறதுதே இஷ்டம் டாக்டர். அந்த சந்தோஷத்துக்காக எந்த கஷ்டத்தை வேணாலும் படலாம். நீ தான் என் அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு நினைச்சு உன் மேல நிறைய தடவை கோவப்பட்டு உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருக்கேன். எல்லாத்துக்கும் சாரி சிந்து. என்ன டாக்டர் நீ போய் எனக்கு சாரி சொல்லிக்கிட்டு அல்ல, நீ பட்ட அவமானம் கஷ்டத்தை விடவா இது பெருசு? இல்ல டாக்டர். நீ என் அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காத போதும் அன்னைக்கு அம்மா உன்னை அடிச்சாங்க. அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. தப்பே செய்யலைனாலும் அவங்க சொன்னதுக்காக அவங்க காலில் விழுந்தேன். என் ரூம்ல கூட படுக்காம இங்க கிச்சன்ல வந்து படுத்தேன். அம்மாவும் நானும் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தும் போது கூட ஒரு தடவை கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலையா? உண்மைய சொல்றதால என்ன ஆயிர போகுது? ஐசு ஒரு சின்ன புள்ள, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இத நான் சொன்னேன்னா நீங்க எல்லாரும் அவ மேல கோவப்படுவீங்க. அதனால அவளோட படிப்பு தான் கெட்டு போகும். அவ சாதாரணமா யார்கிட்டயாவது பேசினா கூட நீங்க சந்தேகத்தோடதே பாப்பீங்க.